டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆன்மீக பயணமாக நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை கோயிலை எப்படி தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்னோடய ஆன்மீக பயணத்தில் நீங்களும் வந்து கலந்துங்க வாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிழக்கு கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 217 அடி கொண்டது. உலகிலேயே வந்து 3வது மிகப்பெரிய கோபுரமாக போற்றப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது 2வது ஹைட்டான கோபுரம் இது. இதை வந்து கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து கட்டியிருக்கிறாரு இந்த கிழக்கு கோபுரத்தை. ஸோ இந்த திருவண்ணாமலை கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து பல்லவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் வந்து சோழர்களாலும் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக வந்து இது பெரிய கோயிலாக வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம பார்க்குறது வந்து திருவண்ணாமலையோட கிழக்கு கோபுரம். ஸோ முன்னாடி வந்து முருகர் வந்து கோயிலை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கிழக்கு கோபுரத்தை உள்பக்கமாக வந்து நான் தரிசனம் பண்ணுறேன், அதை பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயிரங்கால் மண்டபம். இது ஆயிரங்கால் மண்டபத்தோட நுழைவாயில் தான் யானை சிலை வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இது முருகர் கோயில். ஸோ இப்போ அந்த கிழக்கு கோபுரத்தை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 360 வியூ வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது விநாயகர் கோயில். முருகர் கோயிலுக்கு அடுத்தது விநாயகர் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இதை பாருங்கள். ஸோ வந்து ஒரு 360 வியூ தான் வந்து அடிக்கடி வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சிவகங்கை தீர்த்த குளமும் இருக்குது. ஸோ அண்ணாமலையார் அந்த திருவண்ணாமலையை வந்து நம்ம தரிசனம் பண்ணோம். இப்போ ஸோ வந்து இந்த சிவகங்கை தீர்த்தம் அதில் வந்து அந்த தீர்த்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்க்குறேன் நான். ஸோ வந்து உங்களாலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மீன்கள் வந்து நிறையவே இருக்குது. மீன்களுக்கு வந்து நம்ம பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம நினச்ச காரியம் வந்து வெற்றி அடையும் சொல்லுவாங்க. இங்கே மட்டும் கிடையாது, எங்கே இருந்தாலும் கிணத்துலையே எங்கேயோ நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா வந்து அந்த காரியம் வந்து ஜெயம் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். அடுத்தது நம்ம இந்த குளத்தை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வந்து அந்த குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிவகங்கை தீர்த்தம் மிக சிறப்பாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நல்லாவே இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக. நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து போயும் அந்த குளம் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திருவண்ணாமலையோட அந்த கோபுரத்தை நீங்கள் வந்து இதில் ஒரு கண்கொள்ளா காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகள் எப்படி வந்து கோபுரத்தை சுற்றி தரிசனம் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம திருவண்ணாமலை ஏற்கனவே சுத்தம் வந்தவங்க எல்லாருமே வந்து தெரியும். ஸோ வந்து என்னென்னா இது மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கோபுரத்தை வந்து எங்கேயாவது தூரத்துலேருந்து வர பறவைகள் கும்பலாக வந்ததுன்னா அதை ஒரு சுற்றிட்டு தான் வந்து போகும். ஸோ அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த ஒரு தலம் தான் இது அந்த கோபுரத்துக்கு. இது வந்து என்னென்னா பாதாளலிங்கம் தலத்தில் வந்து நான் உள்ளார வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். இது என்னென்னா வந்து ஒரு 360 வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நந்தியை பார்த்தீங்க நீங்கள், பெரிய நந்தி இங்கே இருக்கும். ஸோ இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நந்தி பகவான் வந்து எப்பவுமே சிவனை நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கம், அதாவது மூலவரை நோக்கி இல்லாமல் வந்து திருவண்ணாமலையை நோக்கி இருக்கும் அது. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து உள்ளார போகலாம். ஸோ இதுதான் வந்து நுழைவாயில் அது. ஸோ இது என்னென்னா மகாராஜா கோபுரம்னு சொல்லுவாங்க. அது மேலே ஏறி தான் வந்து நம்ம உள்ளார வரோம். இப்போ பாருங்கள் வந்து நந்தி பகவான். இதை மறுபடியும் வந்து ஒரு வியூ வந்து நான் காமிக்கின்றதுக்காக தான் பார்க்குறேன். இது பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அதாவது என்னென்னா திருவண்ணாமலையை நோக்கி இருக்கும், மூலவர் நோக்கி இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பைரவர் கோயில். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்த்த குளம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது வந்து அந்த தெற்கு கோபுரம். ஸோ வந்து திருவண்ணாமலை அந்த கோயிலுக்கு உள்பக்கம் போகிறதுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது என்னென்னா பஞ்சபூத தலத்தில் மீதி இருக்கிற 4 வந்து பார்த்தோன்னா வந்து சிதம்பரம் வந்து பார்த்தோன்னா வந்து நடராஜர் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து அதாவது என்னென்னா அந்த லிங்கம் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர், அதுக்கப்புறம் காஞ்சி ஏகாம்பேஸ்வரர் எல்லா ஆலயமும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைரவர் கோயிலுக்கான இதுதான். அது ரொம்ப ஃபேமஸானது காலபைரவர் கோயில். ஸோ அது வந்து சிறிய நந்தி வந்து நீங்கள் பார்த்தீங்க, சிறிய நந்தி இது. ஸோ வந்து அடுத்தது இந்த சிறிய நந்தி. இதை தாண்டி நம்ம உள்ளார ஏறி போகும்போது தான் நமக்கு வந்து அண்ணா மூலவர் இருக்கிற அந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா வந்து மூலவருக்கான அந்த மண்டபத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க உள்ளார போகலாம். இதுதான் மூலவருக்கான மண்டபம். கொடி கம்பம் இருக்குது பாருங்கள். ஸோ
இது பாருங்கள். ஸோ வந்து அண்ணாமலையார் வந்து ஓம் நம சிவாய் அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலையை வந்து பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இந்த இடம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் இல்லையா, பஞ்சபத தலத்தில் மீதி தனது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இங்கே பிடாரி அம்மன், அதாவது சப்த கன்னிகள் ஆலயமும் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லோரும் மறக்காமல் இந்த பக்கம் வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஸோ வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து முக்கிய சிவத்தலங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இங்கே வந்து அந்த லிங்கங்கள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த பெயராலேயே. ஸோ அது எல்லா இதுவும் நீங்கள் வந்து மண்டபத்தையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயம். ஸோ இது மாதிரி எல்லாமே அந்த சைடில், அதாவது என்னென்னா உண்ணாமலை அம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில். ஸோ அதேமாதிரி வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ளார அதாவது நுழையிறதுக்கு வலது பக்கமாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த லிங்கங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து மற்ற தலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அண்ணாமலையார் திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ தரிசனம் பண்ணுறோம். ஸோ வந்து அருணாச்சலேஸ்வரர் மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருணாச்சலேஸ்வரர். ஸோ வந்து நீங்கள் வந்து நினைத்தாலே முக்தி தரும் வந்து தலமாக வந்து பார்க்கப்படுது இது. ஸோ அவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். அண்ணாமலையாருக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு காந்த சக்தியாக வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு நாளுமே திங்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் மலை சுற்றிகிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் சுற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து திருவண்ணாமலைக்கே வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டு இப்போ உண்ணாமலை அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளார போயிட்டுருக்குறோம். ஏன்னா வந்து அங்கே அந்த பார்த்தோம் இல்லையா, ஸோ வந்து அந்த கொடி கம்பெல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அது வழியாக போயிட்டு அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டு இப்போ உண்ணாமலை அம்மனை பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம் நான். ஏன்னா இங்கே வந்து கோயில் உள்ளார போகும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வந்து அதெல்லாம் எடுக்கலை. ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து இது என்னென்னா வந்து மேற்கு கோபுரத்துக்கு வெளியில் போகாமல் உள்ளாரையே வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையார் பாதம் இருக்கும், இடது பக்கம் வந்திங்கன்னா கார்த்திகை மண்டபம் இருக்கும். ஸோ இது மாதிரி மண்டபம் இந்த பூங்காலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வந்து மிக சூப்பராக ரம்மியமாக ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. உண்மையிலே யாராவது படிக்கணும்னு நினச்சா கூட வந்து இந்த பக்கம் கோயிலில் பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் வந்து படிக்கலாம். இப்போ கோயிலேருந்து நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப சக்ஸஸ் ஆகும். முக்கியமான தேர்வுகள்லாம் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக வந்து அமையும் நீங்கள் அதை மாதிரி செய்யும்போது. பாருங்கள், நல்லா அமைதியாக தென்னை மரங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா அந்த பிரசாதங்கள்லாம் தயாரிக்கிற இடம் கிருத்திகை மண்டபம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுங்கள். கிருத்திகை மண்டபத்துலேருந்து அப்படியே நேராக தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து வடக்கு கோபுரம், இது பெரிய கோபுரம். அந்த இடத்துக்கு அந்த வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து பிரசாதங்கள்லாம் தயாரிப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ மறுபடியும் வந்து மெயின் கோபுரத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறதுக்கு சிறிய நந்திக்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரம், அந்த வழியாக தான் வந்து வரோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.